ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய எய்ம் போலீஸ் யூடியூப் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள நடப்பு நிகழ்வும் பொது அறிவு வினாக்களும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமெரிக்காவின் முதல் முறையாக சுவாமி விவேகானந்தரின் முழு உருவச்சிலை எந்த நகரில் திறக்கப்பட்டுள்ளது? அமெரிக்காவின் முதல் முறையாக சுவாமி விவேகானந்தரின் முழு உருவ சிலை எந்த நகரில் திறக்கப்பட்டுள்ளது? சியாட்டில். இராணுவ 2வது கொஸ்டின், கூட்டு இராணுவ பயிற்சிகள். இரு நாடுகள் இணைந்து, அதாவது கூட்டு இராணுவ பயிற்சி 2 நாடுகளும் இணைந்து செயல்படுறது தான் கூட்டு இராணுவ பயிற்சி. அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. சைக்கோலான் 4 என்பது இந்தியாவிற்கும் எகிப்துக்கும் இடையான கூட்டு இராணுவ பயிற்சி. 2வது எகுவேரின் கூட்டு இராணுவ பயிற்சி என்பது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சி. பிரைட் ஸ்டார் கூட்டு பயிற்சி என்பது இந்தியாவுக்கும் எகிப்திற்கான கூட்டு இராணுவ பயிற்சி. வருணா கடற்படை கூட்டு பயிற்சி என்பது இந்தியாவுக்கும் பிரான்சிற்கும் இடையான கூட்டு இராணுவ பயிற்சி. நோமேடிக் எலிஃபென்ட் என்பது இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையான கூட்டு இராணுவ பயிற்சி. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வாய்ப்புள்ளது. 3வது கொஸ்டின், உலகின் முதல் ஒருங்கிணைந்த வனவிலங்கு மற்றும் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் எது? வந்தரா பல்கலைக்கழகம். 4வது கொஸ்டின், ஆசாவ் போஸ்லோ என்பவர் பாடகர். பத்மவிபூஷன் தாதா சாஹேப் விருதை வென்றவர் ஆசாவ் போஸ்லோ. 5வது கொஸ்டின், ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் ஒற்றை பிரிவில் ஆயுஷ் ஜெஸ்டி தாஸ் பதக்கம் வென்றார், சில்வர் பதக்கம் வென்றார். உலகிலே அதிக பெண் விமானிகள் கொண்ட நாடு இந்திய நாடு. 7வது கொஸ்டின், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி முதல் பெண் தலைவர் கிராஸ்டி கவன்ட்ரி. 8வது கொஸ்டின், தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். 9வது கொஸ்டின், எல்சிஏ தேசஸ் போர் விமானத்தில் முதல் பெண் போர் விமானி மோகனா சிங்கு. இடைநிற்றல் விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்? 3வது இடம். உலக சமத்துவ தினம் ஏப்ரல் 14ஆம் தேதி. 2030 ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டி எங்கு நடைபெறுகிறது? இந்த கொஸ்டின் குறித்து வச்சுக்கோங்க. 2030ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டி எங்கு நடைபெறுகிறதுன்னு கேட்டால் இந்தியாவில் அகமதாபாத்தில். கடைசியாக 2010 நடைபெற்றது. அதுவும் நம்ம இந்தியா டெல்லியில் தான் நடைபெற்றது. 13வது கொஸ்டின், வாக்களிக்கும் உரிமை என்பது அரசியலமைப்பு உரிமை. இந்த அரசியலமைப்பு உரிமை பற்றி கூறுவதுதான் ஆர்டிகல் 326. பீகாரின் புதிய முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி. சர்க்கரை உற்பத்தியில் முன்னிலை உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எந்த ஆண்டு சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது? 1960ஆம் ஆண்டு. 18வது கொஸ்டின், 9வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? போர்ட் லூயிஸ், மெரிஷியஸில் நடைபெற்றது. 19வது கொஸ்டின், பிரகிருதி 2026 மாநாடு டெல்லியில் நடைபெறுகிறது. 3வது சர்வதேச இணைய மொழிகள் மாநாடு டெல்லியில் நடைபெறுகிறது. 2027ஆம் ஆண்டிற்கான ஏஐ உச்சி மாநாடு சுவிட்சர்லாந்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்பு விவகாரம் தொடர்பான உலக மாநாடு மியூனிக், ஜெர்மனியில் நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த பாரத இந்தியவர்கள் மாநாடு டெல்லியில் நடைபெறுகிறது. சர்வதேச நீதியம் எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது? 191 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. கேண்டிடேட்ஸ் 25வது கொஸ்டின், கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஆர் வைசாலி. 26வது கொஸ்டின், விக்டர் அக்சல்சென் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பேட்மிண்டனுடன் தொடர்புடையவர். 27வது கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு 26ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக எந்த நாடு உருவெடுத்துள்ளது? சீனா. 27வது கொஸ்டின், கோகோ உற்பத்தியில் தன்னிறைவு அடைய இந்தியா திட்டமிட்டுள்ளது 2040. கோலோ உற்பத்தியில் தன்னிறைவு அடைய இந்தியா திட்டமிட்டுள்ளது 2040 தன்னிறைவு அடையல.
இந்தியா வந்து திட்டமிட்டுள்ளது. 29வது கொஸ்டின், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது? வந்து 2016ஆம் ஆண்டு ஜனவரியில். ஃபேம் 30வது கொஸ்டின், ஃபேம் இந்தியா திட்டம் 2015 தொடங்கப்பட்டது. 31வது கொஸ்டின், சர்வதேச நீதியத்தின் பெரிய பொருளாதார நாடுகளின் தரவரிசையில் இந்தியா எத்தனாவது இடம்? 6வது இடம். உலகின் மகிழ்ச்சிகரான பட்டியலில் 116வது இடத்தை பெற்றுள்ளது. பயங்கரவாத பட்டியலில் 13வது இடம். 34வது கொஸ்டின், உலக அளவில் எண்ணெய் சுத்திகரிப்பில் 4வது இடத்தையும். 35வது கொஸ்டின், உலக காற்று தர அறிக்கையின்படி உலகளவில் மிகவும் மாசுபட்ட இந்தியா வந்து எத்தனாவது இடம்? வந்து 6வது இடம். உலக காற்று தர அறிக்கையின்படி உலகளவில் மிகவும் மாசுபட்ட இந்தியா வந்து 6வது இடம். உலகளாவிய இயற்கை நிதியத்தின் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? வந்து என் அலீம் யூசுப்புக்கு வழங்கப்பட்டது. பொது அறிவு வினாக்கு, இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மையங்கள், மத்திய தோல் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளதுன்னு கேட்டால் சென்னையில் அமைந்துள்ளது. காபி ஆராய்ச்சி மையம் பெங்களூரில் அமைந்துள்ளது. ரப்பர் ஆராய்ச்சி மையம் திருவனந்தபுரம் கேரளாவில் அமைந்துள்ளது. 4வது கொஸ்டின், இயற்பியல் ஆய்வுக்கூடம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. வேதியியல் ஆய்வுக்கூடம் புனேவில் அமைந்துள்ளது. நம்முடைய யூடியூப் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.